என் புகைப்பட உறவுகள் அனைவருக்கும் இந்த சூர்யாசாமியின் வணக்கங்கள். எல்லாரும் புகைப்பட கலைஞர்கள்லாம் எப்படி இருக்கீங்க நண்பர்களே? இது நமக்கு உண்டான ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு வீடியோ தான். இதை உனக்கு தேவையா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. உனக்கு தேவையா? இது நீ உன் வேலையை பார்த்துட்டு நீ வாட்டில் போக வேண்டியன, இது நீ எதுக்கு இந்த இதெல்லாம் போட்டு பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க. இது நாமளும் 5 வருஷத்துக்கு ஒருக்க இதை நம்ம கேட்டு சகிச்சுக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்கோம். எனக்கு இது தேவை அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு புகைப்பட கலைஞனுக்கும் தேவை என்பதற்கு ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. சரியோ தவறோ எது இருந்தாலுமே நீங்கள் சொல்லுங்கள். நானும் தவறு இருந்தால் திருத்திக்கிடுதேன், நானும் மாற்றிக்கிடுதேன். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்க. எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னாலே இது ஒரு எலெக்ஷன் திருவிழா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிரும் எல்லா பக்கமுமே. அந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு முக்கிய ஒரு பங்கு ஒன்று உண்டு. என்னென்னு கேட்டிங்கன்னா, எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்கன்னா எலெக்ஷன் வரைக்கும், அந்த ஓட்டுப்பதிவு நடக்கிற வரைக்கும் நம்மளோட புகைப்பட கலைஞர்களுக்கும் ஒரு வேலை இருக்கும். செக்கிங் பண்ணுவாங்க. வண்டிகள் போகிற வண்டிகள்லேருந்து பணம் எதுவும் ஓட்டுக்கு கொடுக்கறதுக்காக பணம் கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக எலெக்ஷன் கமிஷனில் இருந்து ஆஃபீஸர்ஸ் நிர்ணயிச்சிருப்பாங்க. அவங்க செக் போஸ்ட்லேயே இருந்து அந்த வண்டிகளை செக் பண்ணுவாங்க. அந்த வண்டிகளை செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட புகைப்பட கலைஞர்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சிருக்காங்க. அப்போது ஒரு தொகுதிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7லேருந்து 10 கேமராமேன் தேவைப்படும். தொகுதிக்கு 7னா 234 தொகுதி இருக்குது. அப்போ எத்தனை தொகுதிக்கு எத்தனை கேமராமேன் தேவைப்படுவாங்க அப்படிங்கிறத நம்ம கணக்கு பார்த்துக்கோங்க. இப்போ என்ன நான் பேச போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேமராமேனுக்கு அப்படின்ட்டு சம்பளம் நிர்ணயிச்சிருப்பாங்க. எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கேமராமேனுக்கு 24 மணி நேரத்துக்கு 3500 ரூபாயிலேருந்து 5000 வரைக்கும் டீ அலௌன்ஸ்மெண்ட் போக்குவரத்து செலவு, பெட்ரோல் செலவு, இதுக்கு 200 ரூபாயிலேருந்து 450 ரூபா வரைக்கும் நிர்ணயிச்சிருக்கிறாங்க. கேமராமேனாக அங்கே வேலை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா 3500 ரூபாயிலேருந்து 5000 ரூபா வரைக்கும்னு எலெக்ஷன் கமிஷன் நிர்ணயிச்சிருக்கிறாங்க. ஆனால் தற்போது இந்த சூழ்நிலை நடக்கிறதா அப்படின்னு பார்ப்போம். ரொம்ப விரிவாக பேச விரும்பல, ஷார்ட்டாகவே பேசிடுறேன். நமக்கு இப்போ கடையநல்லூர் தொகுதியிலேருந்து நான் பேசுகிறேன். கடையநல்லூர் தொகுதிக்கு எவ்வளவு கேமராமேனுக்கு சம்பளம்? நமக்கு 24 மணி நேரத்துக்கு 1200 ரூபாயும் 12 மணி நேரத்துக்கு 1100 ரூபாயும் நம்மளுக்கு அலௌன்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் ஒதுக்கி இருக்கிறதோ 3500 ரூபா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரி, அப்போ ஒரு நபர்கிட்ட இருந்து இந்த கார்ப்பரேட் கம்பெனி நம்மக்கிட்ட இருந்து எவ்வளவு லாபம் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சின்ன ஒரு கணக்கு போட்டு பார்ப்போம். 3500 ரூபாயே போடுவோம். நம்ம 5000 ரூபா போட வேண்டாம். ஒரு நபருக்கு 3500, நமக்கு கொடுக்குறதோ 1200. அப்போது 1200ல் 3500 டிவைட் பண்ணோம்னா 2300 ரூபா ஒரு நபருக்கு நம்மக்கிட்ட இருந்து அவங்க லாபம் பார்க்குறாங்க. அப்போ 2300 7 பேரை கணக்கு பார்ப்போம். ஒரு தொகுதிக்கு 7 பேர் கேமராவுக்கு மட்டும் கணக்கு பார்த்தோம் அப்படின்னாலே ஒரு நாளைக்கு 16100 ரூபா அவங்க ஒரு நாளைக்கு நம்ம கேமராமேன்ட்ட இருந்து லாபம் பார்க்குறாங்க. மொத்தம் இப்போ எலெக்ஷன் டேட் அறிவித்து வாக்குப்பதிவு வரைக்கும் எத்தனை நாள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 38 நாள் வருது. 38 நாளைக்கு 6,11,800 ரூபா 7 கேமராவுக்கிட்ட இருந்து அவங்க ஒரு கமிஷன் எடுக்கிறாங்க. அது போக டீ செலவு, பெட்ரோல் செலவு அப்படின்னு ஒரு அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா கமிஷனில் இருந்து, அதில் 7x200 ரூபாயை போடுவோம். 7x200 ரூபா போட்டாலே 1400 ரூபா ஆச்சு. அப்போது 38 நாளைக்கு 7 கேமராமேனுக்கு உண்டான அந்த பெட்ரோல் படி செலவுன்னு சொல்லுவாங்களா, அந்த செலவு மட்டும், அது மட்டும் எவ்வளோ கமிஷன் எடுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 53,200 ரூபா அதில் ஒரு கமிஷன் எடுக்கிறாங்க. அப்போ 53,200 ப்ளஸ் 6,11,800 ரூபாயும் சேர்த்தோம்னா 6,65,000 ரூபா நம்மக்கிட்ட இருந்து எடுக்கிறாங்க. ஒரு தொகுதியில் மட்டும் 6,11,000 ரூபா 6 லட்சம் ரூபா எடுக்கிறாங்க அவங்க கமிஷன் மட்டும். அப்போம்னா எத்தனை தொகுதி இருக்குது தமிழ்நாட்டில்? அப்போது அத்தனை தொகுதிக்கும் சேர்த்து அவங்க எவ்வளவு கமிஷன் எடுப்பாங்க? இதெல்லாம் யாரோட உழைப்பு, யாரோட பணம்?
நம்மளோட பணம், நம்மளோட பணத்தை யாரோ ஒரு கார்பரேட்டுக்காரன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இதை யார் கேட்பா? இது நமக்கு சுடணும். நம்மளோட உழைப்ப, நம்மளோட பணத்தை சுரண்டி சாப்பிட்ற ஒரு கார்பரேட்டுக்காரன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கு யார் துணை போறாருன்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் போகல, நம்ம மக்கள் தான் இதுக்கு துணை போறாங்க. ஏன்னா அந்த கார்பரேட் கம்பெனிக்காரனுக்கு ஏது கேமரா, ஏது கேமராமேன்? அந்த கேமராமேன் யார் கொடுப்பா? நான் போனா தானே உண்டு. நீ எத்தனை கேமரா வாங்கி கொடுத்து எத்தனை பேரை நீ நிப்பாட்டிடுவ? நீ நம்ம கேமராமேனே கூப்பிடலன்னே வச்சுக்கிடுவோம். வெளியே இருந்து அவனே ஒரு கேமராவை கொடுத்து இவனே ஒருத்தனை எடுக்க சொல்றான்னே வச்சுக்கிடுவோம். எத்தனை கேமரா விலைக்கு வாங்கிடுவான், எத்தனை கேமரா வாடகைக்கு எடுத்துருவான், எத்தனை பேரை அவன் கூப்பிட்டுருவான். அப்போ இது இந்த புகைப்பட கலைஞராக நமக்கு தான் இந்த உணர்வு வேணும். நம்மளோட உழைப்ப அடுத்தவன் சுரண்டி சாப்பிட்றான் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வேணும். நான் இந்த பதிவு போடுறது இப்போ எலெக்ஷன் டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிற கலைஞர்களை நீங்க போகாதீங்க, வைக்காதீங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லதுக்கு நான் வரல. எவ்வளவு மோசடி நடக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம உணரணும், நாம தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. இதை நல்லா புரிஞ்சு இந்த புகைப்பட கலைஞர்கள் அடுத்து நம்மளோட உரிமையை யாருக்கும் விட்டு கொடுக்காம நம்மளோட உரிமையை நாம பெறணும் அப்படின்னா அடுத்து வர்ற எலெக்ஷன்லயாவது இந்த எலெக்ஷன் கமிஷன்கிட்ட நாம டைரக்டா பேசுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, புகைப்பட கலைஞர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரனா இருக்க மாட்டான், அன்றாடம் காட்சிகளாக தான் இருப்பான். அவனுக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னா அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான். இப்போ இந்த எலெக்ஷன்னா தான் அவனுக்கு ஒரு 30 நாளுக்கு கணக்கு போட்டு பாருங்க. 30 நாளுக்கு 1000 ரூபா 30,000 ரூபாய் ஆச்சு. அவனுக்கு அந்த 30,000 ரூபாய் இல்லாம எத்தனையோ கலைஞர்கள் இன்னைக்கு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அது ஒரு வாழ்வாதாரமா இருக்கும். இதை நம்ம கலைஞர்கள் யாருமே அதை உணர மாட்டுக்காங்க. நம்மளோட நீங்க ஒரு சொத்து சோகம் வச்சு நல்ல ஒரு கோடீஸ்வரரா இருப்பீங்க, உங்களுக்கு தெரியாது எங்களோட வழி. நாங்க அன்றாடம் காட்சியான எங்களோட வழி ஒரு பணம் படைத்த ஒரு புகைப்பட கலைஞர்களுக்கு தெரியாது. சத்தியமா நீங்க ஈஸியா எங்களை வித்துட்டு போயிருந்தீங்க. உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருன்னு நினைக்கீங்க? ஒரு தொகுதியில இருந்து ஒரு 1 லட்ச ரூபா உங்களுக்கு கிடைக்குமா? அந்த 1 லட்ச ரூபா உங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா எங்களுக்கு அது அவ்வளவு பெரிய விஷயம். நாங்க அதை சம்பாதிக்கிறதுக்கு நாங்க அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. சின்ன வயசுல இருந்து இந்த தொழில் தான் முக்கியம். இந்த தொழிலுக்கு நாங்க வேற எந்த ஒரு தொழிலும் பார்க்க தெரியாம இந்த தொழிலே கதின்னு நாங்க உட்கார்ந்துகிட்டு இருக்க எங்களுக்கு என்ன இருக்கு? எங்களை நீங்க கொண்டு போய் அடமானம் வச்சிருந்தீங்க. ஒரு கார்பரேட்காரன் கம்பெனிக்காரன் அவனுக்கு எடுத்துருவான். அவனுக்கு நம்ம வழி தெரியாது. புகைப்பட கலைஞனோட வழி அந்த கார்பரேட் கம்பெனிக்காரனுக்கு தெரியாது. நீங்க ஒரு புகைப்பட கலைஞனா இருந்திருப்பீங்க. அவனுக்கு சப்ளை பண்ற கலைஞர்களை சொல்றேன். நீங்க ஒரு புகைப்பட கலைஞர்களா இருந்திருப்பீங்க. உங்க சக கலைஞனுக்கு உண்டான வழி உங்களுக்கே தெரியுமா? தெரியணும்ல. கார்பரேட்டுக்காரனுக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும். சாதாரணமா ஒரு தொகுதிக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் கிடைக்கும் அப்படின்னுட்டு அவனை ஈஸியா நீங்க வித்துட்டு போயிருந்தீங்க. தயவு செய்து இனிமேல் இந்த மாதிரி வேலைகள் செய்யாதீங்க. அந்த பணம் உங்களுக்கு எப்படி தங்கும்னு யோசிச்சு பாருங்க. எங்களோட வயத்தறிச்சல்ல கிடைக்கக்கூடிய பணம் உங்களுக்கு எப்படி தங்கும்னு பார்த்துக்கோங்க. இந்த பதிவு யாருக்காக அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அன்றாடங்காட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற புகைப்பட கலைஞர்கள் கொஞ்சமாவது யோசிங்க. நம்மளோட உழைப்பு எல்லாரும் ஒன்றுபட்டா இதெல்லாம் தடுக்க முடியும். எல்லாரும் ஒன்று சேரணும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். நேற்று ஒரு தொகுதிக்கு 7 கேமராமேன் எப்படி போகிறோமோ அதே மாதிரி 7 காரும் போகும். அந்த 7 காரும் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்கு பெட்ரோல் சரியாக கொடுக்கல அப்படின்னு ஒன்று 7 காரும் ட்ரை பண்ணிட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு நியாயம் கிடைச்சா நாங்கள் 7 பேரும் கார் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு அப்படி பைக்கவுட் பண்ணி நின்றுட்டாங்க. அவங்க கார் போகலாம், அங்கே எலெக்ஷன் டியூட்டிக்கு அவங்க எப்படி போவாங்க? அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த பெட்ரோலுக்கு உண்டான காசை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த 7 பேர் வண்டி எடுத்துட்டு போனாங்க. அப்போ ஒரு டிரைவருக்கு தானே காசு கொடுக்கல, நாம ஏன் நம்மளுக்கு தான் காசு வந்துருச்சுல, நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு அந்த டிரைவர் போகல. அங்கதான் நிக்கிறாங்க. சங்கம் அப்படின்னா அந்த டிரைவர் அப்படின்னா அங்கதான் நிக்கிறாங்க. அவங்கள போல நம்ம என்னைக்கு மாற போறோம்? நல்லா சிந்திங்க. நாம எவனோ ஒருத்தனுக்கு தானே நடக்கு, நமக்கு என்ன அப்படின்னு நாம நினைக்கதான்
நாம தொழிலும் நாசமா போய்கிட்டு இருக்கு. சத்தியமா நாசமா போய்கிட்டு இருக்கு. நம்மளோட தொழிலுக்கு உண்டான மரியாதை கவர்மெண்ட்டுக்கு தெரியுது, ஆனா நமக்கு தெரியல. இதை புகைப்பட கலைஞர்களாகிய எல்லோரும் கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. நான் யாரையுமே ஒருதலைபட்சமா நான் யாரையுமே குறை சொல்லலை. நம்மளை விற்கிற சிலர்களைத்தான் நான் சொல்றேன். ஏன்னா அந்த கார்பரேட்காரனுக்கு யாரு கிடப்பா? நம்ம தான். கேமராமேன் யார் இருப்பா? நம்ம தான் போனோம். அவனுக்கு வேற எங்க இருந்து கேமராமேன் வருவாங்க? கேரளாவில இருந்து வருவாங்களா? கேரளாவில எலெக்ஷன் நடக்கு. அப்ப அங்க கேமராவுக்கு என்ன செய்வான்? அங்கேயும் அதே கார்பரேட் தானே இருக்கான். ஆனா கேரளாவில் அப்படி பண்ண மாட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த நிலைமை நடக்கு. இது கேமராமேன் ஆகிய எல்லாரும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க. இன்னும் 35 நாள் இருக்கு. இன்னும் நம்ம என்ன வேணாலும் நம்மளுக்கு தேவையான உரிமையை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இந்த கார்பரேட்ல இருந்து காலங்காலமா இதை நம்ம புலம்பிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா இதுக்கு ஒரு தீர்வு இதுவரை கிடைக்கல. இனிமேலாவது ஒரு தீர்வு நம்ம கலைஞருக்கு கிடைக்கட்டும் அப்படின்ட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கிடுவேன். புகைப்பட தொழிலை நேசிக்கும் உண்மை உள்ள உங்கள் சூர்யாசாமி. நன்றி, வணக்கம்.